12 ப்ளஸ் சரிங்களா சொல்கிறது 12 ப்ளஸ் 6 9 6 ஆர் 54 இன்ச் 5 18 23 20 into 4 2 6 4 2 அப்போ 6 2s are 12 remain 1 4 2s are 8 1 9 2 2s are 4 சரியான்னு பார்த்துக்கோ 2 2s are 4 1 0 சேர்த்துக்கிறணும் இதுதான் S40 அவன் கேட்டது ஆன்சர் புரியுதா சொல்கிறது எஸ்என் கேட்டிருக்கு ஏபிக்கு உள்ளது ஃபைண்ட் த சம் ஆஃப் குட் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் find the sum of first find the sum of first 15 multiples first 15 multiples of 8 அப்போ அதே தான் சம் தான் கேட்டிருக்கு 8 2 6 என்ன வரும் 2 8s are 16 24 up to என்ன சொல்லியிருக்கான் 15 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ இதுவும் ஏபி தான் ஓகேயா அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 8 டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 8 n ஈக்குவல் டு 15 அப்போ SN is equal to n by 2 சரியா 2a plus n minus 1 into d 15 by 2 அடிக்க முடியாது 2 into a 8 plus 15 minus 1 14 into dக்கும் 8 தான் அப்போ அடிக்க முடியாது இருக்கட்டும் டிவைட் பண்ண முடியாது 2 8s are 16 plus 32 3 8 11 ஆட் பண்ணிவிட்டு அடிச்சுக்குவோம் 6 plus 2 8 1 plus 1 2 1 128 வருது ரெண்டையும் அடிச்சிரு 6 2s are 64 அப்போ 15 into 64ன்னு வருது மல்டிப்ளை பண்ணி பாரு ஆன்சர் 960 வருது இது SN அப்படின்னு அர்த்தம் சாரி S15 அர்த்தம் என்னுக்கு பதிலாக 15 புரியுதான்னு பாரு இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க கிரியேட்டடு நீ பயப்படாமல் அப்ரோச் பண்ணணும் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஆன்சர் பண்ணு ஓகேங்களா சொல்கிறது குட் நெக்ஸ்ட் சம் தேர்ட் சம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஆட் நம்பர்ஸ் between 0 to 50 ஃபைண்ட் த இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சம் இருக்குது ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் between 0 to 50 சரியா சொல்கிறது 0 and 50 சரி அப்போ ஆட் நம்பர் 1 3 5 up to 49 வரைக்கும் வந்துடும் சரிதானா சொல்யூஷன் அப்போ இதுவும் ஏபி தான் சரியா இதுவும் என்னது தான் ஏபி தான் அப்போ ஏ வந்து 1 டி வந்து 5 2 வந்துடும் 3 minus 1 2 தெரியுதாடாது 3 minus 1 என்ன வந்துடும் 2 நெக்ஸ்ட்டு என் லாஸ்ட் டேர்ம்டா எல் லாஸ்ட் என் டேர்ம்ஸ் கிடையாது லாஸ்ட் டேர்ம் லாஸ்ட்னா கடைசி உறுப்பு லாஸ்ட் 49 அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுனோம்னா SN ஈக்குவல் டு n by 2 a plus Lன்னு எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது எழுதலாம் SN ஈக்குவல் டு n by 2 a plus Lன்னு எழுதி இன்னொரு ஃபார்முலா எழுதணும் n ஈக்குவல் டு L minus a by d plus 1 எழுதலாம் இப்போ இந்த கணக்கு 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த ஃபார்முலா மட்டுமே எழுதி இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சால் அந்த ஆன்சர் வருதான்னு பாரு இல்லை சார் அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு L minus a by d plus 1 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னாலும் இந்த ஆன்சர் வரும் இதுக்கும் மேட்ச் ஆகும் போட்டு பார்த்துக்க 49 minus 1 divided by d 2 plus 1 whole square அப்போ 48 by 2 plus 1 whole square அப்போ 24 125 whole square 625 ஆன்சர் வருதான்னு இதில் செக் பண்ணி பாரு
625 வருதான்னு இந்த சைடில் செஞ்சு பார்த்து முதல்ல எண் கண்டுபிடிச்சிட்டு எண் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எஸ்என் கண்டுபிடி. புரியுதான்? இதையும் அப்ரோச் பண்ணு. 2 மெத்தடில் செய்யலாம். அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆன்சரும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோ. இதில் கிடைக்கிற ஆன்சரும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பாரு. இந்த மெத்தட் ஓகே, இந்த மெத்தட் ஓகே. இது வந்து என் டேர்ம்ஸ்னு சொல்லியிருந்தா என் ஸ்கொயர்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவோம்ல, அதே ஃபார்முலா மாதிரி இந்த ஃபார்முலா அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா சொல்கிறது? இல்லைன்னா இந்த 2 ஃபார்முலாவும் செய்யணும். என் கண்டுபிடிச்சி எல்லாம் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிச்சிட்டு எஸ்என் கண்டுபிடிக்கணும். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். 0 is a term of AP அப்படின்னு கேட்டிருக்கு. is a 0 a term of AP அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது 0 is a 0 என்பது அந்த ஏபியில் வருமானு கேட்டிருக்கு. is 0 a term of the AP அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த ஏபி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 31, 28, 25 up to அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்கு. இந்த சீக்வன்ஸில் 0 வருமா அப்படின்னு கேட்டிருக்கு. 0 வருமா அப்படின்னு கேட்டிருக்கு. n டேர்ம்ஸ் கண்டுபிடி ஃபார்முலா. n. A வந்து 31, D வந்து 28 minus 31 equal to -3, else equal to 0ன்னு வச்சு n வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக வரணும். இன்டிஜர்ஸ் வளர்ந்துடாத முழு எண்ணாக வரணும். ஃப்ராக்ஷனாக வந்துச்சுன்னா இந்த 0 இதில் வராதுன்னு அர்த்தம். ரைட். அப்போ n ஈக்குவல் டு ஏஎன் ஃபார்முலாம் போடலாம். n ஈக்குவல் டு L - A/D +1 நான் போடுறேன். அல்லது நீ இந்த ஃபார்முலா போட்டாலும் சரி. TN ஈக்குவல் டு A + n - A + n - 1 × Dன்னு போட்டுட்டு இந்த இடத்த வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்? TN = 0ன்னு எடுத்து இதை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தாலும் சரி. n கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ இதில் L வந்து 0 - A, D வந்து என்னடா தம்பி -3 + 1 அடிக்க முடியாது. மைனஸை மட்டும்தான் என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாம். 31/3 + 1. அப்போ கிராஸ் பண்ணோம்னா 32/3ன்னு வரும். சாரி, 34/3ன்னு வரும் கிராஸ் பண்ணோம்னா. இது எப்படி அடிக்க முடியும்? அடிக்க முடியாது, ஃப்ராக்ஷனாக இருக்குது. தர்ஃபோர் n வந்து என்ன இருக்குன்னு தர்ஃபோர் 0 is not அப்படின்னு எழுதணும். அதுக்குள்ளே வராது. சரிதான் நான் சொல்கிறது? அதுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. இப்போ என்ன வரணும்? n should be இன்டிஜராக இருக்கணும். n should be இன்டிஜராக இருக்கணும். should be பாசிட்டிவ் இன்டிஜர் நான் வச்சுக்கோ. should be பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். கண்டிஷன் இதில் இல்லையே, இப்போ ஃப்ராக்ஷனால் வருது. அதனால் இது என்ன வராது? 0 is not a term of APன்னு எழுதணும். therefore 0 is a term is not a வராது. is not a term of given AP. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதில் வராது அப்படின்னு அர்த்தம். சரிதான் சொல்கிறது? ரைட். ஏன்னா என்னன்றது என்ன வரணும்? சுப்பி வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டிஜராக தான் வரணும். அதனால் ரைட். நெக்ஸ்ட்டு 5th சம். If the 9th term of an AP is 0, if the 9th term of an AP is 0, isனா ஈக்குவல் நான் வச்சுக்கோ. இந்த கணக்கு மாதிரி நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. Prove that its 29th term is twice its 19th term.
சரி, சொல்யூஷன் போடுறேன். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 9th டேர்ம் வந்து 0ன்னு கொடுத்துருக்கு. டு ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது என்னன்னா டி 29th டேர்ம் இஸ் ட்வைஸ் இட்ஸ் 19th டேர்ம் 2t19 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதான்னு பாரு. ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்போம். இப்போ இதிலேருந்து வந்தோம்னா a + n - 1 × d ஃபார்முலா எழுதினோம்னா என்ன a ப்ளஸ் பொறுமையாக எண்ணுக்கு பதிலாக என்ன வந்துடும்டா 9 - 1 d = 0. அப்போ a + 8d = 0. அப்போ a = -8d. இதை வச்சுக்கோ. ஓகே, இருக்கட்டும். இப்போ இதிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். t29 வேணும் அப்படின்னா a + 29 - 1 × d. அப்போ a + 28d. அடுத்து a ப்ளஸ் இது பிரிக்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கணும். அதாவது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இதில் 28 - 3லாம் இல்லையா, இதில் வந்து ஏக்கு பதில் அப்ளை பண்ணுறேன். -8d ப்ளஸ் என்னடா திரும்பி வரும் 28dன்னு வந்துடும். அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 20dன்னு வரும். இதை பிரிக்கணும் அப்படின்னா 20d எப்படி பிரிக்கலாம், 20dயை எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து பிரிக்கணும். 20dயை வந்து 18d சரிதானா, இல்லை இதை 2 × 10dன்னு எழுதலாம். சரியா, அப்போ 2 × 10dயை வந்து நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. 10d 10d எப்படி எழுதலாம், 10dயை வந்து -8d சரிதானா ப்ளஸ் இன்ட்டு -2dன்னு எழுதலாமா அப்படின்ட்டு பாரு. 2dன்னு எழுதலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா -8d ப்ளஸ் 18dன்னு எழுதுகிறேன். ஓகேயா, அப்போ என்ன ஆகும், இது ரிவர்ஸை சப்ராக்ட் பண்ணால் இது கிடச்சிரும்ல. சரி, அப்போ 2 இதை எழுதையில் ஏன்னு எழுதிடலாம் ப்ளஸ்ஸு 18d அப்படின்னு எழுதணும். 18dயை 19 - 1ன்னு எழுதலாம், dன்னு எழுதலாம். அப்போ இதை 2ன்னு எழுதிட்டு இந்த ஹோல் ப்ராக்கெட்டுக்கு உள்ளதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், t19. புரியுதான்னு பாரு. t29 ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா, அதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக நிதானமாக நம்ம தான் செய்யணும். இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம், தெரியுதா. 2 வெளியே எடுத்துகிட்டு 10dன்னு போட்டு இதை யூஸ் பண்ணுற மாதிரி, இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி -8d ப்ளஸ் 18d அப்படின்னு போட்டோம்னா சப்ராக்ட் பண்ணால் 10dன்னு மேலே வந்துடும். அப்புறம் இந்த 8dக்கு பதிலாக ஏ போட்டுடலாம். 18dக்கு பதிலாக 19 - 1 அப்படின்னு போட்டுட்டு கொண்டு வந்துட்டேன் கணக்கை. புரியுதான்னு பாரு. குட். நெக்ஸ்ட்டு 6th சம். விச் டேர்ம், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் கேட்டிருக்கு. 6th ஒன்று, விச் டேர்ம் ஆஃப் த ஏபி 53 48 43 அப் டு குறைஞ்சிக்கிட்டே வருது இஸ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் அப்படிங்கிறதுக்கு. புரிஞ்சுக்கோ, இதில் சொல்யூஷன் போடுறேன். இது ஏபி தான், அதனால் 53 48 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே கணக்கில் கடைசியில் எண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்ல, நெகட்டிவ் டேர்ம் எது ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரையில. அப்போ ஏ வந்து 53, டி வந்து t2 - t1 என்ன வந்துடும் 48 - 53 8 5 13 -5. இதில் n கண்டுபிடி. முதல்ல n கண்டுபிடிச்சோம் அப்படின்னா l - a/d + 1. இதில் n கண்டுபிடிச்சிட்டு nth டேர்ம் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடச்சிரும் எத்தனாவது டேர்ம்னு. சரியா, ஏன்னா லெஸ் தேன் இல்லை. எப்படி tn வந்து என்னது லெஸ் தேன் 0. ஏன்னு தெரியுதா, tn லெஸ் தேன் 0னா 0விட சிறுசு. 0விட சிறுசுனா நெகட்டிவ் டேர்ம்னு அர்த்தம்.
அப்போ இங்கே பார்த்து எத்தனை டேர்ம் வருதுன்னு பார்த்துட்டு இங்கே கண்டுபிடிச்சி பார்ப்போம். சரியா? இதுக்குள்ளே எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எள்ளு வந்து 0வோட சிறுசுன்னு அர்த்தம், நெகட்டிவ் டேர்மு. டிஎன் லெஸ் தேன் 0ன்னு கண்டுபிடிச்சதுக்கு நம்ம இப்போ என் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 12 வருது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி அப்படி இந்த லெஸ் தேன் சிம்பிள்றது கிரேட்டர் சிம்பிளாக மாறணும். ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிடாத. அப்போ 11.6 விட எண் வந்து அதிகம் அப்படின்னா 12ன்னு அர்த்தம். அதை விட பெருசு 11க்கு அப்புறம் என்ன வரும்? 12. அப்போ 12th டேர்ம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம். அப்போ 12th டேர்ம் என்ன டேர்ம்னு கண்டுபிடிக்கிறோம். அவன் கேட்டனால -2ன்றது வருது. அப்போ இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். ஓகே, குட். இன் an AP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இன் an AP if Sn is equal to n into 4n plus 1 find the AP அப்படின்னு சொல்லியிருக்கு. find the AP. இப்போ nth டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏபி கண்டுபிடிச்சிடலாம். வரிசையாக T1 T2 T3ன்னு போட்டு. nth டேர்ம் அப்படின்றது Sn-லேருந்து Sn-1 கழிக்கிறது முன்னாடி உள்ள டேர்மை. சரியா? அப்போ இது Sn டேர்ம் கொடுத்துருக்கு. n into 4n plus 1. n-க்கு பதிலாக n-1 போடுறேன். 4 into n-1 plus 1. அப்போ n into உள்ள மல்டிப்ளை பண்ணிடுமா? 4n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் ஆஃப் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க n-1 4n minus 4 plus 1 செப்பரேட் பண்ணு. 4n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் ஆஃப் n-1 4n minus 3 செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 4n ஸ்கொயர், அடுத்து இங்கே வந்தால் ப்ளஸ் 3n. இது ரெண்டு என்ன ஆகுண்டா தம்பி? இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4n மைனஸ் சாரி ப்ளஸ் 4n தம்பி மைனஸ் 4n ஸ்கொயர். அடுத்து என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3n, அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4n, அடுத்து மைனஸ் 3. அப்போ என்ன வந்துருச்சு? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடு. 4n என்ன 5n, சாரி 4 4 3 7 1 8 என்னடா தம்பி?
சாரிடா 8n வருது, -3 வருது. இதுதான் nth டேர்ம் அப்படின்னு வருது. இப்போ நம்ம T1 கண்டுபிடிச்சோம்னா 8 × 1 5 வரும். T2 கண்டுபிடிச்சோம்னா 8 × 2 16 -13 வருது. T3 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வருது, 8 ஆட் பண்ணோம்னா 21 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். therefore AP அப்படின்றது இங்கே எழுதிருமா. therefore AP இஸ்ன்னு எழுதுனோம்னா 5, 13, 21 up to அப்படின்னு வருது. அவ்வளோதான் கணக்கு. புரியுதான் பாரு. இதெல்லாம் முக்கியமான சம்மை பார்த்துக்கோ. எக்ஸ்ட்ரா உனக்காண்டி கிரியேட்டிவ் சம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நிதானமாக செஞ்சுக்க. ஓகேயா? ரைட். இதே மாதிரி இன்னமும் ஓல்டு புக்கில் உள்ளது கொஞ்சம் சேர்த்துக்கோ. இது நானாக வந்து க்ரியேட் பண்ணது சிபிஎஸ்சி புக்கிலேருந்து எடுத்து, ப்ளஸ்ஸு நமக்கு ஓல்டு சிலபஸில் உள்ள ஓல்டு இதில் உள்ள எடிஷனில் உள்ளதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு பார்த்துக்க. கொஸ்டின் சொன்னால் நீ போட்டு பார்த்துருவியான்னு பாரு. சரியா சொல்கிறது? கொஸ்டின் சொன்னால் நீ போட்டு பார்த்துருவியான்னு பாரு. இல்லைன்னா நான் அங்கனக்குள்ளே போட்டு காட்டுறேன் உனக்கு. சரியா சொல்கிறது? ரைட், குட். பாரு. 8th சம் வந்து find the sum of அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 40 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. சரி, கொடுத்துட்டு ஆஃப் த சீரீஸ்னு கொடுத்துருக்கு. ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆஃப் த சீரீஸ்னு கொடுத்துட்டு 1² - 2² + 3² -4² up to அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் சொல்யூஷன் போட்டு எடுத்தோம்னா 1² given 2² + 3² -4² up to 40 டேர்ம்ஸ்னு அர்த்தம். 40 உறுப்புகள்னு அர்த்தம். இது 2 டேர்ம் ஒரு டேர்ம் ஆக்க போகிறேன். அதாவது 1 - 4 அப்படின்றத 1 ஆக்க போகிறேன். 9 - 16 ஒரு டேர்ம் ஆக்க போகிறேன். ப்ளஸ் அதே மாதிரி என்ன வந்துடும், 1 3 வருது, 5 25 மைனஸ் அடுத்து என்ன வந்துடும்டா தம்பி, 36 வரும். ஒரு டேர்ம் எழுதிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அப்போ 2 டேர்ம் ஒன்றா சேர்த்தனால இது 20 டேர்ம்ஸ்னு மாறிடும், பாதி ஆயிரும். 20 டேர்ம்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ -3 ப்ளஸ் -7 -11 அப் டு அப்படி வரும். என்ன டேர்ம்ஸு? 20 டேர்ம்ஸ்னு அர்த்தம். அப்போ இது ஏபினா A = -3, N = D = T2 - T1 -7 +3 = -4, N = 20. அப்போ SN = n/2 2a + n - 1 × D 20/2 2 × -3 plus 20 - 1 × D -4 10 -6 plus 19 × -4 10 × -6 × 36 3 சரியா 7 -76. அப்போ என்னடா தம்பி வரும், 10 × -82. அப்போ -820. இதுதான் S20க்குள்ள ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் வந்து find the sum of all 3-digit numbers. Find the sum of all 3-digit numbers which are divisible by 9. இதை போட்டு பார்த்துக்கிறியா? which are divisible by 9. ஆன்சர் எழுதிடுறேன், செஞ்சு பாரு. செஞ்சு பார்த்துட்டு சார்ட்ட கனெக்ஷன் கேட்டுக்கோ. 5535 0. ஓகே, குட். இதே மாதிரி 11ல் ஒன்று இருக்குது, டிவைசபிள் பை 9th சம்மு. டிட்டோ அதே தான், 3 டிஜிட் நம்பர் தான். டிவைசபிள் பை என்ன வந்துருச்சு, 11 கொடுத்துருக்காங்க, 11. இதுக்கு ஆன்சர் வந்து
பார்த்துக்கோ பொறுமையாக. 7227 செஞ்சு பார்த்துக்க, மறந்துடாத. சரியா? அதே மாதிரி ஒரு கிளாக் வந்து 16, சாரி எத்தனை சொல்கிறேன், 9 10. இஃப் ஏ கிளாக், சரியா, ஸ்ட்ரைக்ஸ் once at 1 o'clock, once at 1 o'clock, twice is 2 o'clock, and so on. How many times will strike? Times will strike in a day. It strike in a day. ஓகே ரைட். சொல்யூஷன் போடுறோம். 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3 இப்படி அடிக்குது. நைட்டு வரைக்கும் 12 மணிக்கு வரைக்கும் ஒன்று அடிக்கும். அகைன் மறுபடியும் 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். 24 ஹவர்ஸில் உனக்கு 1 டே அப்படின்றது. 1 டே மீனிங் வந்து 24 ஹவர்ஸு. அப்போ அகைன் ரெண்டாவது ரொட்டேட் ஒன்று வரும். அதனால் 2ஆல் மல்டியில் பண்ணிக்கோ. நேச்சுரல் நம்பரை எடுத்து செஞ்சிடலாம். n இன்ட்டு n + 1/2ன்னு எடுத்துகிட்டு இந்த 2 ஏன் போட்டோன்னா 2 டைம்ஸ் வரும். ரெண்டாவது ரொட்டேஷன் 12 o'clock அப்புறம். அப்போ n = 12ன்னு போடு. அப்போ 2 2 வேணால் கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ 12 இன்ட்டு 12 + 1, 12 இன்ட்டு 13 அப்படின்ட்டுருக்கு. சரியா? 12 இன்ட்டு 13 156 டைம்ஸ்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து